ரொம்ப நாளா நம்ம ஸ்மார்ட் போன்ல பிஜிஎம்ஐ கேம ஒரு கேமிங் கன்சோல் வச்சு விளையாடணும்ன்றது ஆசை. அதுக்காக தான் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு கேமிங் கன்சோல் தேடிட்டு இருந்தப்ப தான் இந்த ஈவோ ஃபாக்ஸோட டெக் 2 கன்சோல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது லாஸ்ட் இயர் இதோட ப்ரீவியஸ் வெர்ஷனான டெக் 1 வந்து லான்ச் பண்ணாங்க. அதோட சக்சஸை தொடர்ந்து தான் இந்த டெக் 2 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவோ ஃபாக்ஸ் டெக் 2 கேமிங் கன்சோல் வந்து மேக்புக், விண்டோஸ், ஆப்பிள் அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன்ஸ்லயும் நம்மளால கனெக்ட் பண்ணி விளையாட முடியும். அதுவும் ப்ளூடூத்லயே கனெக்ட் பண்ணி நம்மளால விளையாட முடியும். இது வந்து பிளக்இன் டைப்லாம் கிடையாது. இத வந்து நம்ம ப்ளூடூத்ல கனெக்ட் பண்றனால இதோட லேட்டன்சி அதுக்கப்புறம் இதோட ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இதோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 2800 தான். சோ 2800 இந்த கேமிங் கன்சோல் வந்து வர்த்தா இல்லையா, நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாமா இல்லையா அப்படின்றத நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நான் உங்க பிரியா பாண்டியன். இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ற விதமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம தொடர்ந்து ரியல் கண்டென்ட் வீடியோஸ் தான் நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம பெய்ட் ப்ரமோஷன் வீடியோஸ் வந்து எதுவும் போடுறது இல்ல. நம்மளே தான் சொந்தமா இந்த கேஜெட்ஸ் எல்லாம் வாங்கி ஹானஸ்டான ரிவ்யூவை கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸுமே எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த கேமிங் கன்சோலை நம்ம ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணி நம்ம டெஸ்ட்டும் பண்ணியாச்சு. ஸோ பாக்ஸ் கண்டென்ட் என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, உள்ள ஓபன் பண்ண உடனே கேமிங் கன்சோல் கொடுத்திருக்காங்க. சம் புக்லெட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இதுல ஈவோ ஃபாக்ஸோட ஸ்டிக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த கன்சோலை கேரி பண்றதுக்கு பவுச் இருக்கு. அண்ட் பவுச்சோட குவாலிட்டியுமே ஓரளவு நல்லா இருக்கு. அண்ட் இத சார்ஜ் பண்றதுக்கு சார்ஜிங் கேபிள் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேமிங் கன்சோலோட டிசைன் அண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல தான் வருது. சோ சுமாரா தான் இருக்கும்னு நினைச்சோம். ஆனா குவாலிட்டி வைஸ் இது பிளாஸ்டிக்கா இருந்தாலும் சூப்பரா இருக்கு. அண்ட் பாக்குறதுக்குமே வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா பிரீமியம் லுக்ல இருக்கு. அண்ட் இந்த கன்சோல்ல கொடுத்திருக்க பட்டன்ஸ் அண்ட் ட்ரிகர்ஸ்மே வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. அண்ட் இதுல வந்து ஆர்ஜிபி லைட்ஸும் கொடுத்திருக்காங்க. சோ நைட்ல யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் இந்த கன்சோலை வந்து நம்ம ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி விளையாட முடியும். அண்ட் இது வந்து எக்ஸ்பேண்டபிள் டைப்பாவும் கொடுத்திருக்காங்க. சோ எந்த சைஸ் ஸ்மார்ட் போன்ஸ் டேப்லயுமே வந்து ஃபிட் ஆகுற மாதிரி இந்த கன்சோலை வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. சோ அந்த கேமிங் கன்சோலோட டிசைன் அண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம மெயினான விஷயத்துக்கு போலாம். இந்த கேமிங் கன்சோலை நம்ம போத் iOS அண்ட் ஆண்ட்ராய்ட் கூட நம்மளால கனெக்ட் பண்ணி விளையாட முடியும். நம்ம ஸ்மார்ட் போன்ல இந்த ஈவோ ஃபாக்ஸ் டோஜோன்ற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கேமிங் கன்சோல்ல இந்த டோஜோ பட்டனை லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் லைட் பிளிங்க் ஆகி எரியும். இப்போ வந்து இந்த டிவைஸ் ப்ளூடூத் ஆன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்மார்ட் போன்ல ப்ளூடூத் ஆன் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்பாக்ஸ் வயர்லெஸ் கண்ட்ரோலர் வரும். அதை கிளிக் பண்ணி இந்த கன்சோலோட நீங்க பேர் பண்ணிக்கோங்க. பேர் பண்ணோடனே இந்த டோஜோ ஆப்ல போனீங்க அப்படின்னா ரெக்கமெண்டடாவே நிறைய ஆப்ஸ் வந்து காட்டுது, கேமிங் ஆப்ஸ். இதுல வந்து நம்ம ஒரு சில கேம்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி விளையாண்டோம். இதோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராகவே இருந்தது. அதுவும் மெயினா இந்த ஆஸ்பால்ட் 8 கேம் பாத்தீங்க அப்படின்னா இதோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த ட்ரிஃப்ட்டுக்கெல்லாம் அந்த ட்ரிகர்ஸ் யூஸ் பண்ணி விளையாடும் போது இதை கேமிங்க்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு. சோ இந்த ஆப்க்குள்ள ரெக்கமெண்டட் ஆப்ஸை வந்து நம்ம விளையாடுறப்ப இதோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. பட் இந்த கேமிங் கன்சோலை நம்ம மெயினா வாங்கினதுக்கு ரீசனே வந்து பிஜிஎம்ஐ கேமை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு தான். சோ ஃபர்ஸ்ட் நமக்கு பெரிய டிசப்பாயின்மெண்டே நம்ம வச்சிருக்க இந்த ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸோட கனெக்ட் பண்ணி விளையாடலாம்னு நினைச்சா இது கூட சப்போர்ட்டே ஆகல. ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இந்த ஐபோனை கனெக்ட் பண்றதுக்கு தேர்ட் பார்ட்டி ஆப் மூலியமா கனெக்ட் பண்ண முடியும்னு நினைச்சு நம்ம வந்து இந்த ஷூட்டிங் V3 அதுக்கப்புறம் கீலிங்கர் ஆப்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணோம். அப்பயுமே அது வந்து இது ஒர்க் அவுட் ஆகல. ஸோ ஐபோன் யூசர்ஸ் இந்த ஆப்ல இருக்க ரெக்கமெண்டட் ஆப்ஸை நீங்க ப்ரீசெட் ட்ரிகர்ஸ் வச்சு இதோட கேமை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி விளையாட முடியும். ஆனா கீ மேப்பிங் பண்ண முடியாது. ஸோ ஐபோனுக்காக இந்த கேமிங் கன்சோலை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு வாங்குங்க. சரி, இந்த iOSல தான் கனெக்ட் ஆகல, ஆண்ட்ராய்ட்லயாவது கனெக்ட் பண்ணலான்னு பார்த்தா நம்ம வச்சிருக்க இந்த மோட்டோ H60 ஸ்டைலஸ் ஸ்மார்ட் போனோட நம்ம கனெக்ட் பண்ணி விளையாண்டப்போ இந்த ரெக்கமெண்டட் ஆப்ஸ் எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஈவன் பிஜிஎம்ஐ கேமும் பாத்தீங்க அப்படின்னா சப்போர்ட் ஆச்சு. ஆனா வந்து கீ மேப்பிங் பண்ண முடியல. இதுல இருக்க இந்த ப்ரீசெட் ட்ரிகர்ஸ் வச்சுதான் நம்மளால விளையாட முடிஞ்சுச்சு. ஸோ அந்த புக்லெட்ஸ்ல எல்லாம் நான் போய் பார்த்தப்போ இந்த கீ லிங்கர் ஆப் மூலியமா இதை டவுன்லோட் பண்ணி நம்ம கீ மேப்பிங் பண்ணலாம்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதையுமே நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ கனெக்ஷன் எரர்னே வந்து வந்துச்சு. நீங்க யாராவது இந்த ஈவோ ஃபாக்ஸ் டெக் 1 இல்ல டெக் 2 வச்சு இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன்ஸோட கீ மேப்பிங் எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானுமே தெரிஞ்சுக்கிறேன், கனெக்ட் பண்ண ட்ரை பண்றேன். இந்த புக்லெட்ல மட்டும்தான் இந்த கீ லிங்கர் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி நம்மளால கீ மேப்பிங் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. எந்த ஒரு வீடியோஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா டீடைலா கீ மேப்பிங் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான வீடியோஸ் வந்து போடவே இல்லை.
சரி, கீ மேப்பிங் தான் ஆகல. இது வந்து நம்ம ப்ரீசெட் ட்ரிகர்ஸ் வச்சு விளையாடலாம் அப்டின்ட்டு நான் விளையாண்டப்போ, இதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஈவன் வந்து இது ப்ளூடூத்ல கனெக்ட் ஆகுறனால, இதோட லேட்டன்சி இஷ்யூ இருக்கும் அப்டின்னு நான் நெனச்சேன். பட் வந்து பெருசா எந்த ஒரு இஷ்யூமே வந்து நான் ஃபேஸ் பண்ணல. மைன்யூட்டா ஒரு சின்ன லேக் தான் இருந்துச்சே தவிர, நோட்டீஸ் பண்ற மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே வந்து தெரியல. இதோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணல. நான் வந்து 2 ஹார்ஸ் வரைக்கும் கன்டினியூஸா பிஜிஎம்ஐ கேம வந்து விளையாண்டேன். ஸோ 1/2 அன் ஹவர் டூ 1 ஹவர் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த கேமிங் கன்சோல்ல எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூஸ்மே தெரியல. ஈவன் நான் 2 ஹார்ஸ் விளையாண்டப்பயும், இந்த கன்சோல்ல எந்த ஹீட்டிங் இஷ்யூவும் இல்ல. மொபைல் மட்டும் கொஞ்சம் ஹீட் ஆச்சு. பிஜிஎம்ஐ கேம இந்த ட்ரிகர்ஸ கண்ட்ரோல் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நம்ம 2 நாளா விளையாடிட்டு இருக்கோம். விளையாண்டுமே இந்த ட்ரிகர்ஸ் வந்து நம்மளால கண்ட்ரோல்ல எடுக்க முடியல. போக போக பழகிடும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நம்ம இதுவரைக்கும் ஸ்மார்ட் போன்ஸ்ல தான் வந்து விளையாடிட்டு இருப்போம். இதுல வந்து விளையாடுறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா வந்து அத கண்ட்ரோல் வந்து நமக்கு இன்னுமே வந்து கேட்ச் அப் ஆகல. ஓவராலா இந்த ப்ரீ ட்ரிகர்ஸ் வச்சு விளையாடும்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கு. அடுத்து இதுல பேட்டரி பொறுத்தவரைக்கும் 800 எம்ஏஹெச் குடுத்திருக்காங்க. சோ இந்த பேட்டரியோட சஸ்டெய்னபிலிட்டி பார்த்தீங்க அப்டின்னா 4 டூ 6 ஹார்ஸ் வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம இந்த 2 டேஸ்ல விளையாண்டப்போ 4 ஹார்ஸ் வரைக்கும் நல்லாவே ஃபுல் சார்ஜ்ல வந்து சஸ்டெயின் ஆச்சு. யூஎஸ்பி கேபிள் தான் குடுத்திருக்கனால, இத நம்ம ஃபுல்லா சார்ஜ் பண்றதுக்கு 2 1/2 ஹார்ஸ் வரைக்கும் ஆச்சு. சரி, இதுல இருக்க பெரிய அட்வான்டேஜே என்னன்னா, இந்த கன்சோல நீங்க ஜாய்ஸ்டிக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்க மொபைல நீங்க கனெக்ட் பண்ணி தான் இத வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. உங்க மொபைல தூரமா வச்சும் இத வந்து நீங்க ஜாய்ஸ்டிக்கா வச்சு யூஸ் பண்ணலாம். ஈவன் நீங்க MacBook அதுக்கப்புறம் ஸ்மார்ட் டிவிஸ்லயும் கனெக்ட் பண்ணி நீங்க இத ஜாய்ஸ்டிக்காவும் யூஸ் பண்ணி விளையாட முடியும். அதோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பராவே இருந்துச்சு. ஃபைனலி இந்த EvoFox Deck 2 ஓட கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல என்னலாம் இருக்கு, என்னலாம் டிஸ்அட்வான்டேஜ், அட்வான்டேஜ் எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஹானஸ்டான ரிவ்யூ குடுத்திருக்கேன்னு நெனைக்கிறேன். ஸோ என்னோட ரிவ்யூ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் வந்து நீங்க கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியும்னா நம்ம டெக் ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.